السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى: وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ صدق الله العلي العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உங்களை நாங்கள் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தில் கொஞ்சத்தை வைத்து நாங்கள் உங்களை சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, அதே போன்று பசியில் சிலதை வைத்தும் உங்களை பரிசோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பணம் குறைவதை கொண்டு ஆத்மாக்கள் உயிர் பழிபோவதை கொண்டும் உங்களை நாங்கள் பரிசோதிப்போம். கடைசியாக அல்லாஹ் கூறுகின்றான், வஸ்ஸமராத், உங்களுக்கு தேவையான உணவுகள் பழங்கள் இவைகளை குறைப்பதை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், இதில் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே எங்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள அனர்த்தங்கள், மண் சரிவுகள், உயிராபத்துக்கள், இடர்கள், இன்னல்களை கட்டாயமாக நாம் பொறுத்தாக வேண்டும். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பரிசோதிப்பதற்காக தருகின்றான். எங்களுக்கு மிக பிரியமுள்ளவர்கள், எமது உறவோடு உறவாக இருந்தவர்கள், நெஞ்சோடு நெஞ்சோடு இருந்தவர்கள், எத்தனையோ பேரை நாம் இன்று பழி கொடுத்திருக்கின்றோம். எத்தனையோ குடும்பங்கள் தங்களது பிள்ளைகளை, குழந்தைகளை, மனைவிமார்களை, கணவன்மார்களை, தாய்தாப்பர்களை இழந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கூலியை, உயர்ந்த பொறுமையை கொடுப்பானாக. இவைகளை வைத்து நாம் பதட்டம் அடையவோ, நாம் வீணாக நாம் அரட்டிக்கொள்ளவோ தேவையில்லை. ஏன், இவைகள் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பரிசோதிக்க தருகின்றான். சில ஊர்களுக்கு போக முடியாது, சில ஊர்களே இல்லாமல் போய்விட்டது, சில குடும்பங்களே காணாமல் போய்விட்டது, சில ஊர்களிலே வெள்ளம் புகுந்துவிட்டது, வீடுகளிலே வெள்ள அனர்த்தம், பாதைகளுக்கு செல்ல முடியாது போன்ற பலவிதமான அனர்த்தங்களை இன்று நாங்கள் காண்கின்றோம். இவைகள் அனைத்தையும் விட பல அனர்த்தங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முந்தைய காலங்களை கொடுத்திருக்கின்றான். சுமார் 200 வருடங்களுக்கு முன்னாலே பயங்கரமான ஒரு அனர்த்தத்தை இந்தோனேசியாவிலே ஏற்பட்டு அது உலகம் முழுவதையும் வியாபித்தது. அதே போன்று முந்தின உம்மத்துகளுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே, அதே போன்று ஏனைய நபிமார்களுடைய காலத்திலே பல வெள்ள பிரளயங்களும் பயங்கரமான சத்தங்களும் பயங்கரமான அழிவுகளும் ஏற்பட்டன. எத்தனையோ உம்மத்துக்கள் அழிக்கப்பட்டார்கள். இவைகளை நாம் நினைவு கூர்ந்து நிச்சயமாக நாம் பொறுமையாக இருப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் எமக்குரிய நன்மைகளை தருவான் என்பதை நினைவில் கொண்டு நாம் செயற்படுவோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே எங்களால் முடிந்த உடல் ரீதியான, பண ரீதியான, பொருள் ரீதியான உதவிகளை அடுத்த சகோதரருக்கும் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக.